இது வந்து 2வது படம். இந்த படம் வந்து தயாரித்து இயக்கியிருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கேன் எங்கள் டீமோட. பட் நிறைய ஆர்டிஸ்ட் போட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்கிறேன். ஆனால் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது இதில் நடித்தவங்க பெருமையான உள்ள ஆட்கள் வந்து தியேட்டருக்கு வாங்க, படம் பார்க்க வாங்கன்னு சொன்னால் எனக்கு அந்த ஒர்க் இருக்குது, இந்த ஒர்க் இருக்குது, நான் இங்கே இல்லை, நான் சென்னையிலே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வராமல் இருக்கிறாங்க. ஸோ எந்த ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்க நடித்த படத்தில் வந்து அவங்களே வராமல் இருந்தால் அந்த படம் எப்படி ப்ரொமோஷன் ஆகும் இருந்துட்டு. ஏன்னா திரைக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், டெக்னிக்கல் செட்டிங் வந்து பின்னாடி தான் இருப்பாங்க. ஸோ திரையில யார் வராங்களோ அவங்க தான் அந்த படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு வரக்கூடியவங்க இருந்துட்டு. ஆனால் இதே மாதிரி சின்ன சின்ன படத்தில் வந்து நிறைய பேர் வந்து ப்ரொமோஷனுக்கு வரவே மாட்டேன்னு சொல்கிறாங்க இருந்துட்டு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியல இருந்துட்டு. அவங்க உண்மையாகவே இது வராமல் இருக்காங்களா, இல்லை இந்த படத்துக்கு நம்ம போக வேண்டாம் என்ன சார்? எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்தாச்சு சார், எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்தாச்சு. ஆமாங்க சார். ஆமாங்க சார். சார் இன்னைக்கு வந்து திருப்பூர்ல வந்து எனக்கு ஷோ கொடுத்துருந்தாங்க சார். நேரத்தே சொல்லியாச்சு சார். ஷோ வந்து இன்னைக்கு காலையில வந்து 40 பேர் போயிருக்காங்க, 40 பேருக்கு போயிருக்காங்க இன்னைக்கு திருப்பூர்ல. ஆனா ஷோ வந்து போடலாம் அவங்க. அதே மாதிரி ஈரோடும் அப்படிதான் இருந்துட்டு. ஈரோடும் எல்லாம் போயிட்டாங்க, காலையில டிக்கெட் வாங்க போயிட்டாங்க. ஷோ கேன்சல் சொல்லியிருக்காங்க. 10:30 மணி ஷோ எனக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு டிக்கெட் எடுக்கங்க எல்லாமே போயிட்டாங்க. ஆனா ஷோ கேன்சல். என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. தியேட்டர் எடுத்து கொடுத்தவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, அந்த உள்ள தியேட்டர் மேனேஜர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பிரச்சனை சொல்ல, நான் இங்க இருக்கிறேன், நான் என்ன பண்றது இருந்துட்டு. அதுக்கப்புறம் 1:15 மணி ஷோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அவ்வளவு நேரம் ஃபேமிலியோட வந்திருக்காங்க, எல்லாருமே குழந்தை குட்டியோட வெயிட் பண்ணிருக்காங்க, எல்லா கம்பெனில ஒர்க் பண்ண முடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் இந்த 2 இடத்துலயுமே இதே மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல இதே மாதிரிதான் ஷோ வந்து கேன்சல் ஆயிட்டு இருக்கு. என்ன ப்ராப்ளம், மக்கள் பெரிய அங்க கேன்சல் ஆகுது. சின்ன படத்துக்கு தான் இப்படி இருக்குதா, இல்ல பெரிய படத்துக்கு இப்படி சேர்ந்து இருக்கான்னு எனக்கு தெரியல இருந்துட்டு. ஏன்னா நாங்க வந்து தியேட்டர் வந்து அதிகமான ஒரு தியேட்டர் நாங்க எடுத்து போட்டா எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. குறைவான தேர்ந்தெடுத்தா நாங்க செலக்ட் பண்ணி போடுவோம். ஆனா செலக்ஷன் பண்ணி போடக்கூடிய இடத்துலயே இதே மாதிரி பிரச்சனை நாங்க சந்திக்க வேண்டியதா இருக்கு. சார் ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லன்னு என்ன இருக்குது? இல்ல எல்லாமே சார் இருக்கிறாங்க. சார் ஆர்டிஸ்ட் இல்லையா இருந்துட்டு, அவங்க ஒரு பாட்டு படிச்சிருக்காங்க, எல்லாமே ஆர்டிஸ்ட் தான் போட்டிருக்கிறது. ஆர்டிஸ்ட் வேல்யூ கதை இருக்கு சார். என் படத்துல கதை இருக்கு, நம்பிக்கை இருக்கு, எனக்கு படம் நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கிறோம் வந்துட்டு. அதே மாதிரி எல்லாமே ஆர்டிஸ்ட் போட்டு தான் பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு. சார் ஹீரோயின் வந்து சக்தி காயத்ரி பண்ணிருக்காங்க சார். ஹீரோ வந்து சக்தி சிவன் பண்ணிருக்காங்க. அது இல்லாம நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பண்ணிருக்கேன் சார். எல்லாமே பெரிய பெரிய படங்கள் பண்ணவங்க தான் வந்துட்டு. எல்லாமே பெரிய பெரிய படத்துல நடிச்சவங்க தான் நானும் இதுல யூஸ் பண்ணிருக்கேன் வந்துட்டு. புதுமுகம் சொல்லியது வந்து கம்மியான பேர் தான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். இதான் உண்மை சார். காசு கேட்கறதை விட தாண்டி அவங்க காசுங்கிறது மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து கால் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நாங்க என்ன பண்றது வந்துட்டு. நாங்க கோவிக்கவே முடியாது அவங்கள்ட்ட எதுவும். ஏன்னா எங்களுக்கு நாளைக்கு அவங்க தேவை. நான் இன்னொரு படம் பண்ணும்போது நான் அவங்க கிட்ட தான் போய் நிக்கணும். சார் வேற வழி இல்ல சார். நாங்க வேற என்ன பண்றது வந்துட்டு. இப்போ ஒரு சின்ன படத்தை நாங்க ஓடிடி கொடுக்கணும்னு சொன்னா கூட யார் ஆர்டிஸ்ட், யார் நடிச்சிருக்காங்க அதுதான் கேக்குறாங்க. அது பிறகுதான் இதுக்குள்ள கதையை பார்க்க வாங்குறாங்க. ஆர்டிஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி போட்டோ கார்டுல இருந்தாலே இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்ப அந்த படத்துல வந்து ஒரு 5 ஆர்டிஸ்ட் 10 ஆர்டிஸ்ட் போட்டாதான் சரி அந்த படத்தை நம்ம பார்ப்போம், ப்ரீவியாவது போய் பார்ப்போம் அப்படிங்கிற இடத்துலதான் இன்னைக்குள்ள சினிமா இருக்கு சார். வந்துட்டு சார் இந்த படத்தை பொறுத்தவரை ஆதேஷ் பாலா சார் வந்து ஒரு பாட்டு படிச்சிருக்காங்க சார், கருப்பா சாங்கு. அந்த பாட்டு ரொம்ப அருமையா வந்திருக்கு. சொல்ல போனா இவர் அந்த பாட்டு படிக்கிற மாதிரி ஐடியாவே இல்ல. ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவர் சும்மா பாடிட்டு இருக்கும்போது சார் இந்த பாட்டை ஒரு சாங் இருக்கு பாடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லப்பா நம்ம வந்து சும்மா பாத்ரூம் சிங்கர் மாதிரி அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு. இல்ல சார் நீங்க கண்டிப்பா நல்லா இருக்கு சார், உங்க குரலை வந்து மியூசிக் டைரக்டருக்கு வந்து ஒரு ஏதாவது ஒண்ணு பாட்டு நீங்க அனுப்புங்க, அவர் பார்த்துட்டு ஏதாவது முடிவு பண்ணுவாரு அப்படின்னு சொன்னேன் வந்துட்டு. அதுக்கு ரொம்ப கூச்சப்பட்டா இருந்துட்டு ரொம்ப வலுக்கட்டாயமா தான் இவர்கிட்ட வந்து வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு ஆடியோ ஒரு வாங்கி அவருக்கு அனுப்பின பிறகு அவர் வந்து சரி வாய்ஸ் டெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இருந்துட்டு. அதுக்கப்புறம் வாய்ஸ் டெஸ்ட் எடுத்த பிறகு இல்ல சார் பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் வேண்டாம்னு சொன்னாரு. இல்ல எனக்கு ஒரு பயம் வருது எனக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் சாங்கா வேற ஏதாவது சாங் இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து ஒரு கருப்பு சாமி பாட்டு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு நிறைய எஃபோர்ட் பண்ணு வந்துட்டு பேசாம கொஞ்சம் பெரிய ஆளா வந்து பாரு, ஆனா அவங்க நல்ல பெரிய சிங்கரா இருந்தா அவங்க கரெக்டா இது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன பிறகு இல்ல நீங்க பாடுங்க சார் தைரியமா பாடுங்க அப்படின்னு. அப்புறம் மியூசிக் டைரக்டரும் கொஞ்சம் எஃபோர்ட் கொடுத்தாரு. இதுல என்னன்னா ஸ்டுடியோல என்ன நினைச்சுன்னா
பாடிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், இல்ல நம்ம இன்னொரு நாள் பிரேக் எடுத்து இன்னொரு நாள் வைப்போம், எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இது வரல, கொஞ்சம் இன்னொரு ஆனா நான் இல்ல இன்னைக்கே முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி பாடினாரு. உண்மையில பாட்டு அருமையா இருக்கு சார். இருந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணி கொடுத்தது எனக்கு ஆதேஷ் பாலா சார். சார் ஷூட்டி ஸ்பாட்ல வச்சு இவர் வந்து சும்மா அந்த பாடிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்ன அவரே சொல்லிட்டாரு, நான் பாத்ரூம் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓப்பனாவே, எனக்கு பாடம் எல்லாம் வராது அப்படின்னு. அதே மீறி தான் நான் கூப்பிட்டேன், இந்த மியூசிக் டைரக்டருக்கு வந்து குரல் நீங்க அனுப்புங்க சார் பாப்போம், வந்துட்டு செட் ஆச்சுன்னா பாப்போம் அப்படின்னு. அப்பவும் கூச்சப்பட்டு தான் இருந்தாரு. அது போற அனுப்பி விட்ட போறதான் சரி ஓகே ஆச்சு பாடினாரு. பாட்டு அருமையா வந்திருக்கு சார். தமிழ் சினிமால வந்து எல்லா ஹீரோயின் மேக்ஸிமம் வந்து ப்ரமோஷன் வர மாட்டாங்க. ஆமாங்க சார், கம்பல்சரி வருவாங்க. ஆமாங்க சார். உங்க ஹீரோ அவ்வளவு பெரிய ஆளா ப்ரமோஷன் வர மாட்டாரு சார். நாங்க கூப்பிட்டாச்சு, அவருக்கு அழைப்பு விடுத்தாச்சு சார். அவர் வந்து தௌலத் எல்லாம் பண்ணாங்க, தௌலத்து ஆட்கள் தேவைப்படம் எல்லாம் பண்ணாங்க. அவர் பேர் சக்தி சிவன். இப்போ அவருக்கு 2 படம் போயிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் கால் பண்ணா எனக்கு அடிபட்டு போச்சு, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்துட்டு அவருக்கு ஆல்ரெடி ஒரு 10 இயர்ஸ் அந்த வலது காலில் அடிபட்டு கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஆனா ஏன்டா நான் கால் பண்ணும்போது முன்னானத்து கூட அதான் சொன்னாரு, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்டா, இல்ல வர முடியாது. நான் சொல்றேன், இல்ல சார் நீங்க வந்தா கொஞ்சம் படத்துக்கு நல்லா இருக்கும், ஏன்னா நிறைய படம் பண்ணிருக்கீங்க, 10 படத்துக்கிட்ட நீங்க பண்ணிருக்கீங்க, கன்னட படம் எல்லாம் பண்ணிருக்காரு அவரு. சரி வாங்க சார், வந்த ப்ரொமோஷன் நல்லா இருக்குதுன்னா அவரும் வரல. ஆமா சார், அவரும் டைரக்டர் தான், அவரு ப்ரொடியூசரும் கூட அவரு. ஆமாங்க சார். அதே மாதிரி ஹீரோயின் வந்து நேத்து வரைக்கும் வாரம் சொல்லிட்டு இருந்தாங்க. நேத்து வரைக்கும் அவங்க அம்மா கால் பண்ணாங்க, கண்டிப்பா வந்துருந்தோம், யாரெல்லாம் வாராங்க கேட்டாங்க. நான் எல்லாமே வராங்க மேடம், டீம்ல உள்ளவங்க எல்லாமே வராங்க, நீங்களும் வந்துருங்க அப்படின்னு. கடைசியில் இன்னைக்கு கால் பண்ணா நான் சென்னையிலே கிடையாது, நான் கேரளாவுக்கு போயிட்டேன், அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் அவங்க எதுக்குமே வர மாதிரி அவங்க சார் ஒண்ணும் கிடையாது சார். இந்த சாங் ரிலீஸ் ஆகும் பொழுது நான் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டுவிடுங்க, இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் ஆகுது, இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது, அதுக்கு கூட தயார் இல்லை, நான் ஸ்டோரியில மட்டும் வைக்கிறேன், நான் இதெல்லாம் போட முடியாது, நான் என்னுடைய வீடியோ மட்டும் தான் அதுல போடுவேன்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட போய் நாங்க என்ன கேட்கறது? வந்துட்டு இன்ஸ்டா ப்ராப்ளம் வந்து இவங்க இருக்காங்களே ஆமாங்க சார். அவங்க ஏன் வரல? ஏன்னா அவங்க வந்து நிறைய வீடியோ போடுறாங்க, ஆபாச வீடியோ நிறைய போடுறாங்க. ஏன் அவங்க வீடியோ கூட சார் அது ஆபாச வீடியோ சொன்னா அவங்க பர்சனல் லைஃப் நான் போக விரும்ப, அது வந்து வெளிப்படையா வந்து இன்ஸ்டால போட பர்சனல் லைஃப் இருக்காது சார். அதான் சொல்றேன் சார், அது வந்து மீடியா சொல்லும்போது நீங்க கேள்வி கேக்குறீங்க. பட் நான் வந்து சரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அவங்க என்ன கேட்டீங்க? என்ன சார்? அவங்க வர சொன்னீங்களா? ஆமா சார், அவங்களுக்கு வர சொன்னேன், அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கேன், அவங்க லீடு கேரக்டர் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க வரதுக்கு மனசு இல்லையா? வந்துட்டு நான் வந்து ஒரு வாரமா சார் கிறங்கி இருக்கேன் சார், வந்துட்டு அவ்வளவு கெஞ்சிருக்கேன், வாங்கம்மா நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், வந்துட்டு நீங்க தான் லீடு ரோல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. லாஸ்ட் வரைக்கும் வாரம் சொல்லிட்டு வரல. இதுல வேற தூத்துக்குடியை வந்து கோஆர்டினேட்டர் செல்வா அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க, அவங்க கூப்பிட்டுருக்காங்க. வந்துட்டு நீங்க இங்க வாங்க, நான் வாரேன், தூத்துக்குடிக்கு வாரேன், சென்னைக்கு நான் போல, தூத்துக்குடிக்கு வரேன்னு சொன்னாங்க. தூத்துக்குடிக்கு போகல, கேட்டா எனக்கு உடம்பு சரியில்லை, மனநிலை சரியில்லை அப்படின்னு. மனநிலை சரியில்லைன்னா எதுக்கு சார் நடிக்கணும்? அவங்க வீட்டுல இருக்கணுமே. இருந்துட்டு நானும் செலக்ஷன் பண்ண சார். சார் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் இதே மாதிரி உள்ள பிரபலங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்ப நான் வந்து குறை சொல்லல யாரையுமே, அவங்கள்ட்ட தேர்ந்தெடுத்துதான் சார் ஒவ்வொரு பத்திரையும் போடணும். நம்ம வந்துட்டு எல்லாமே ஏன்னா சினிமால வந்து ஒவ்வொரு ஆபீஸா ஏறி இறங்கி படிக்கட்டுல ஏறி இறங்கி வாய்ப்பு தேடி 10 வருஷம் 15 வருஷம் இங்க அலைஞ்சவங்க எல்லாம் எக்கச்சக்கமான பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஓப்பா சொல்லுவேன், இதெல்லாம் நாங்க நம்பாம இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப்ல உள்ளவங்க நம்புறோம். எதுக்குன்னா இவங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், இவங்க சைட்ல இருந்து ஒரு 20 பேர் படம் பார்ப்பாங்க, கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, நம்பி வரோம். நல்ல வந்து இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம்லாம் இருக்காங்க சார். ஆபாச நடிகைகள்லாம் உங்க உடம்புல துணி இல்லாத போட்டு நடிகர்கள்லாம் வந்து போட்டீங்கன்னா எப்படி வந்து மக்கள் வந்து படம் பார்ப்பாங்க? அவங்க ஃபாலோவர்ஸ் அவங்களோட இன்ஸ்டா தான் பார்ப்பாங்க, அவங்க போய் சாட்டுக்கு வருவாங்க சார். அது எதிர்பார்ப்பாங்க சார், எதிர்பார்ப்பு நீங்க சொல்ற புரியுது சார். எதிர்பார்ப்பாங்க சார், நீங்க சொல்றது புரியுது. நான் அப்படி பண்ணலையே என்னுடைய படத்துல, அவங்கள கரெக்டா நடிக்க வச்சிருக்கேன். வந்துட்டு என்ன சார் இல்ல அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா அவங்க பண்ணாங்க. வந்துட்டு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்க அதான் சொல்றோம்ல சார், அவங்க ரீல்ஸ் வேற மாதிரி போடுறாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு. நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அவங்க என்னுடைய கதைக்கு ஏத்தாப்புல இருந்துச்சு, நான் நடிக்க வாய்ப்பு கொடுத்தேன் சார். வந்துட்டு ஆனா அவங்களும் ப்ரொமோஷனுக்கு வந்து வரல. நான் என்ன பண்றது? கேட்டியாச்சு. இல்ல சார், யாருக்குமே இல்ல சார், அதெல்லாம் கொடுத்துட்டேன் சார். காயத்ரி ரமாவுக்கு என்ன சொல்லணும்? சரி, காயத்ரி ரமா மட்டும் கிடையாது சார், பொதுவாவே சினிமால சொல்றேன் சார். நான் ஒரு ப்ரொடியூசரா சொல்றேன், இந்த படத்தை பொறுத்தவரையில இவ்வளவு ரூபா போட்டு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த படம் மீதி வருமான்னு சொல்லி சத்தியமா தெரியாது. ஆனா இதே மாதிரி இல்ல நடிச்சவங்க ஆர்டிஸ்டா இருக்கட்டும், மத்த டெக்னீஷியனா இருக்கட்டும், எல்லாருமே படம் பார்க்க வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்களே உங்க படத்தை பார்க்காம இருந்தா யாரு பாப்பா? இருந்துட்டு ரெண்டாவது எப்படி அந்த படம் ப்ரொமோஷன் ஆகும்?
இன்னைக்கு ப்ரொமோஷன் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அப்படி ப்ரொமோஷன் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணா கூட தியேட்டர்ல ஷோ கேன்சல் ஆகுது. ஏன்னா நம்ம குறை சொல்ல முடியாது. தியேட்டர்லயே அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஷோ ஓட்டணும்னா 4000 ரூபாய் அவங்களுக்கு கூலி இருந்தாலும் அவங்க ஓட்டுவாங்க. அப்ப இத்தனை பேர் வந்தாதான் அந்த ஷோ ஓட்ட முடியும்னு கணக்கு அவங்களுக்கு இருக்கு. நம்ம ஆட்களே இங்க வராம இருந்தா யார் போவா? சினிமாக்காரங்களே வஞ்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சார், இதான் உண்மை. அதை நடிச்சவங்களே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. யாரானா சரிதான், நடிச்சவங்க வாங்க தயவு செய்து. திருப்பி எப்படி ஒரு படம் போகும் இருந்துட்டு இப்ப ஒண்ணு இல்ல சார், அடுத்து ஒரு படம் பண்ண போறோம் சார். இப்ப ஆதேசோல வந்திருக்காரு, வராதவங்களுக்கு இப்ப இவங்க எல்லாம் யாருன்னே தெரியாது சார், வந்திருக்காங்க சார். இப்ப இவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேனா, நான் வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்பேனா? நான் இருந்துட்டு நான் மட்டும் கிடையாது, இது எல்லாருக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் ரைட்டர் தான் நான் பேசுறேன் சார். வந்துட்டு சார் மொத்தம் வந்து ரொம்ப கம்மியா தான் சார். நான் 25 தியேட்டர் தான் சார் பிளான் பண்ண வந்துட்டு, அதுல தியேட்டர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் சார். மொத்தம் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆனதே 11 படம் சார். ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து டிசம்பர் சைட்ல வந்து 5 படம் 6 படம் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்துல என்கிட்ட சொன்னது. நான் இது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தது. கடைசியில பார்த்தா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லப்பா கூட 2-3 படம் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு சொன்னாங்க. நேற்று தான் தெரியுது 13 படங்கள் ரிலீஸ் ஆகுது. தியேட்டர் கிடைக்க கஷ்டம் சார். சார் எனக்காவது பரவாயில்ல சார், ஒரு சில படத்துக்கு தியேட்டரே கிடைக்கல சார். சுத்தமா ஒரு சில டயட்ல சவுடு படத்து டயட் சார், அவங்களும் அழுதுட்டாங்க, என் கையில வந்து பிடிச்சு அழுதுட்டாங்க, தியேட்டரே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்காவது கிடைச்சிருக்கு, நிறைய ஸ்கிரீன் கிடைச்சிருக்கு எனக்கு. ஆனா அவங்க கேன்சல் ஆள் போயிருக்காங்க சார் தியேட்டருக்கு, ஆனா ஸ்கிரீன் அவங்க அலாட் பண்ணல சார். படம் நல்லா இருக்கு, வேற யாரும் இல்ல சார், நான் வந்து இது உண்மைதான் சார், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் சார் படத்துல. நாங்க இல்ல உண்மையா கரெக்ட் தான். ஏன்னா ஒரு டைரக்டர் கம் ப்ரொடியூசர்னால அவர் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது உங்களுக்கு தெரியும். சின்ன படங்கள் எவ்வளவு படங்கள் வந்து பெரிய படம், சின்ன படங்கள் எவ்வளவு படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்குது தியேட்டர்ல. அப்படிப்பட்ட நேரத்துல வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இவரை முதல்ல பாத்துட்டு இருக்கேன். நான் கடைசியா கெஸ்ட் தான் பண்ணேன். இவரெல்லாம் படம் ஆல்ரெடி முடிச்சுட்டு கடைசியா ஒரு நாள் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருள் சங்கர் சொன்னார்ல, அருள் சங்கர் சார் அவர் சொன்னார், அவர் சொல்லி வந்து நடிச்சேன். அப்படி வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை போராடி தியேட்டருக்கு கொண்டு வராங்க. அப்ப தியேட்டருக்கு கொண்டு வந்து சில தியேட்டர் வந்து ஷோ கேன்சல் ஆகுது அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருமே பெரிய படம் நடிக்க முடியாது, எல்லாருமே பெரிய படங்கள் பண்ண முடியாது. சின்ன படங்கள் பண்ணி தான் எல்லாமே சின்ன படம் ஜெயிச்சு தான் பெரிய படங்கள் வராங்க. அப்படின்னும் போது அவருடைய ஆதங்கத்தை கொட்டியிருக்காது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நான் சின்ன படம் பெரிய படம் என்னையுமே நான் பார்க்கறது இல்லை. நான் எந்த படம் என் படம் சொன்ன மாதிரி நம்ம குழந்தை நம்ம தான் பார்க்கணும். அதனால நான் வந்து தியேட்டர் வந்து மேக்ஸிமம் வந்து என்னோட படத்தை நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன். எல்லாருக்குமே தெரியாது, நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், நடிகை நான் சப்போர்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இந்த பாட்டு இதுல வந்து நான் முதல் முறையா தமிழ் சினிமாவில் நான் முதல் முறையா வாடா வாடா வீர கற்பான் சாங் பாடியிருக்கேன். அது வந்து நான் வளரும் நடிகர்களை நான் பாடியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய நடிகர்லாம் பாடியிருக்காங்க, வளரும் நடிகர் நான் தான் பாடியிருக்கேன். காலேஜ்ல இருந்து அப்போ சின்னதா ட்ரை பண்ணி பாடி அப்புறம் ஸ்மியூல் ஆப் மூலியமா பாடி நான் இப்படி பாடும்போது அவரு அன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு ஆனா ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னாரு. எனக்கு உண்மையாவே ஏன்னா கஷ்டம். ஒரு நம்ம சினிமாவில் பிகினிங்ல பாடும்போது வந்து அது தப்பா தெரியாது, இவருக்கு நடிகன் ஆகிட்டு நம்ம பாடும்போது தப்பா எடுப்போம்னு கொஞ்சம் சின்ன பயம் இருந்தது. அப்புறம் இவரு கொடுத்த தைரியம், அப்புறம் மியூசிக் டைரக்டர் கொடுத்த தைரியத்தை தான் அவ்வளவு பெரிய ஹை பிச் சாங் நான் பாடினேன். ஸோ அது வந்து என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் டெடிகேட் பண்றேன். ஏன்னா எங்க அப்பா அவங்க எல்லாரும் தெரியும். என் அப்பா அம்மா தான் வந்து சிவராமன், காமெடி நடிகர் சிவராமன். அவங்க இல்லாம நான் எந்த மேடையிலுமே நான் கிடையாது. என்னோட அப்பா அம்மா எல்லாமே எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் என்னோட அம்மா வந்து 30 வருஷமா டப்பிங் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுடைய ரத்தம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கேன். அவங்களுக்கு முழுக்க டெடிகேட் பண்றேன். அவ்வளவு உழைக்கிறாங்க. இந்த சின்ன டீம்ல வந்து நான் சொல்லுவாங்க சின்ன படம் இந்த படம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களும் உழைக்கிறாங்க, ஜெயிக்கணும்னு தான் உழைக்கிறாங்க. சில படங்கள் தப்பா போய் சில படங்கள் ஜெயிக்குது என்பது அவங்க வந்து பெரிய படங்களுக்கு என்ன உழைப்பு உழைக்கிறாங்களோ அதே உழைப்பு தான் டைரக்டரும் அந்த டீம் உழைக்குது. அதுக்கப்புறம் மக்கள் கையில தான் இருக்குது படம். சார் நிறைய பேர் பாராட்டிருக்காங்க சார். நம்ம நிறைய நண்பர்கள் பாராட்டிருக்காங்க, நிறைய இயக்குநர்கள் பாராட்டியிருக்காங்க. ஒருத்தர ஸ்பெஷலாக சொல்ல முடியல. ஏன்னா அந்த சாங்குக்கு ஏற்ற வாய்ஸ்ன்னு மட்டும் நிறைய பேர் சொன்னாங்க. அந்த நீங்க சாங் பார்த்துருப்பீங்க. அந்த சாங் வந்து நான் கேட்கறத விட படத்துல பார்க்கும்போது ரொம்ப பிரமாண்டமா இருந்தது. அது உங்களுக்கு தெரியும், படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்னோட அம்மா முதல்ல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டே பாராட்டினாங்க. என்னோட ஒவ்வொரு சின்ன வெற்றியும் என்னோட அம்மா தான் ரசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா என்னோட வெற்றி இது மாதிரி தான் அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒவ்வொரு சந்தோஷமே எங்க அம்மாவுக்கு நான் கொடுக்குற சந்தோஷம். பெருசாக அவங்கள கார் பங்களா எல்லாம் சின்ன அம்மா வாங்கி கொடுக்கல. என்ன சின்ன வெற்றி. ஏன்னா எங்க அப்பா காலத்துல எங்க அப்பா பார்த்துட்டு இருக்காங்க. எங்க அப்பா கடைசியில் ஜெயிக்கிற நேரத்துல 43 வயசுல அண்ணங்களாம் தெரியும், எல்லாம் தெரியும். 43 வயசுல அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஜெனரேஷன் அவங்க வந்துட்டு இருக்கேன். என்னோட சின்ன வெற்றியும் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க, சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நம்பிக்கை தாண்டி இப்ப வந்து ஒரு பாடகர் ஆயிட்டீங்க, சிங்கர் ஆயிட்டீங்க. தொடர்ச்சியா இப்ப வந்து பாட்டு பாடுவீங்களா? இப்போ நடிகர்கள் எல்லா நடிகர்களும் பாடுறாங்க. அது மாதிரி என்னோட படங்களை சார் ஒரு நிமிஷம், கண்டிப்பா ஒரு பாடகரா மிகப்பெரிய லெவல்ல சார் வளருவாங்க. அதுக்கு முழு நம்பிக்கை இருக்கு சார். கண்டிப்பா. ஆமாங்க சார், ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தான் அது நான் நடிக்கிற படத்துல பாடுறேன். இப்ப 2 பேர் கேட்டிருக்காங்க. அது இது மாதிரி ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க.
ஸோ வேற கொஸ்டின் சார் கார்த்தி ஓகே தேங்க்யூ படத்துல நான் எந்த ரோலும் பண்ணல. ஜஸ்ட் சார் எனக்கு மெசஞ்சர்ல பழக்கம். ஸோ அந்த பழக்கத்துக்காக தான் வந்தேன். இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படத்துக்கு தொடர்ந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க இல்லையா, நடிக்கணும்னு வந்துடுறாங்க, அந்த ஆர்வத்துக்கு வந்து நடிக்கிறாங்க. ஸோ அது வெளியிடும் போதும் வந்து சப்போர்ட் பண்ணணுங்கிறது நான் கண்டிப்பா கேட்டுக்கிறேன். ஸோ என்ன இந்த படத்துக்கு ஏன் ப்ரொமோஷன் இவ்வளவு தூரம் வரல, இந்த படம் இனிமேல் வெளியவே தெரியல, அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்னா, இந்த படத்துல கிளாமர் இல்லை, ஹீரோயின் கூட ஸ்லீவ்லெஸ் போடல. ஸோ ஒரு நைட் சீன்ஸ் இல்ல, ஒரு பெட் சீன்ஸ் இல்ல, ரேப் சீன்ஸ்ல கூட துணி விலகல. அதனாலதான் இந்த படம் வந்து இப்ப வரைக்கும் வெளியில பேசப்படல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது அவர் காமிச்சிருந்தா, கொஞ்சம் கிளிகிளிப்பா காட்டியிருந்தா, மேபி இந்த படம் கொஞ்சம் பேசப்பட்டிருக்கலாம். அதனாலதான் கண்டிப்பா ஆபாசமா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கீங்க. திருச்சி சாதனா ஆபாசமா வீடியோ போட்டிருக்காங்க, அது பெரிய படம், அதனால கொண்டாடிட்டு இருக்காங்க. கொண்டாடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஒரு மூலையிலயும். அதுல நடிச்ச ஒருத்தருக்குமே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, ஃபாலோயிங்ஸ் இருக்காங்க. இதுல யாரு இருக்கா? யாருமே இல்லைல்ல. அவர் போட்டவர் தான் உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்காரு. அவரை பத்தி பேசுறதுக்கோ, அவர் எடுத்ததை பத்தி பேசுறதுக்கோ, இல்ல உள்ள நடிச்சவங்களே வந்து பேசுறதுக்கோ இல்ல. அப்படி பேச ஆரம்பிச்சுட்டு அவரும் அந்த மாதிரி வைக்கணும். இல்ல அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, சரி நமக்கு ஒரு ஃபேம் இல்ல, சரி ஒரு ஃபேமா இருக்கிற ஒருத்தரை போட்டாது நம்மளுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி இவர் சப்போர்ட் எதிர்பார்த்தாங்களோ அந்த மாதிரி இவர் அவங்க சப்போர்ட் எதிர்பார்த்திருக்காரு. அவங்க சைட்ல இருந்து அது கிடைக்கல. சோ இப்ப திருச்சி சாதனா அவங்க பர்சனலா எப்படி வீடியோ போட்டிருந்தாலும் இந்த படத்துல அவர் அவங்கள நல்லா தான் காமிச்சிருக்காரு. அவர் அவ்வளவு ஆபாசமா இந்த படத்துல அவங்கள காட்டல. ஒருவேளை அதனாலதான் வரலையோ ஒண்ணு. பெரிய படங்கிறதுனால வந்துட்டாங்க. பெரிய படத்துக்கு அவங்க வரதே ப்ரொமோஷன். சின்ன படத்துக்கு அவங்க வந்தா தெரிய போறது இல்லைல்ல, அதனால அவங்க வரதில்லை. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த அளவுக்கு இவ்வளவு மீடியா வந்து சப்போர்ட் பண்ணது இல்லையா. இந்த மாதிரி உள்ள இருக்க ஆர்டிஸ்ட், கொஞ்சம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து சின்ன சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணா, ஏன்னா இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்க எல்லாருமே இந்த மாதிரி சின்ன படங்களை சந்திச்சுதான் வந்திருப்பாங்க. சோ இவருக்கு யாராவது நண்பர்களா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க, இதுல நடிச்சவங்கள ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்கன்னா எல்லாரும் முதல்ல கலாய்க்கிறத நிறுத்திட்டு, அவங்கள பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மொக்க படத்துல நடிச்சிருக்க, ஏதோ ஒண்ணு எந்த விஷயமும் ஃபால்ட்டா இருக்கும், இருந்துட்டு போகுது, குறைகள் தான் ஒரு இடத்துல போய் நிறைவாக போகுது, அந்த குறைகள் எல்லாம் சரி செய்யற மாதிரி இருக்கிற நிறைவா பேசி எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன படங்கள் நிறைய தியேட்டருக்கு வரவேற்கப்படும், நிறைய தியேட்டர்ல கேன்சல் ஆகாம ஓடும், நிறைய சப்போர்ட்டும் கிடைக்கும். அப்படின்ற அளவுக்கு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்கல்ல. இல்ல அப்படின்ற அளவுக்கு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. அப்படி நான் என்ன சொல்றேன்னா, அப்படி இல்லைனாலும் அந்த படங்கள் ஓடணும். அது சின்ன படமா இருந்தாலும் சரி, பெரிய படமா இருந்தாலும் சரி, எந்த காட்சிகள் இருந்தாலும் உழைச்ச உழைப்பாளிக்கு ஏத்த மாதிரி அது ஓடணும். அவ்வளவுதான். தேங்க்யூ.